நல்ல பிசினஸ் மேனா இருக்கணும், நல்ல ஒரு சேல்ஸ் மேனா இருக்கணும், எல்லாருக்கும் பிடிச்சவங்களா இருக்கணும், ரிலேஷன்ஷிப்பை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னா ஆக்சுவலா நல்ல பேசணும்னு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரோவர்ட் தான் நிறைய ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆக்சுவலா நல்லா பேசுறவங்க தான் நல்லா பேசுறவங்க தான் எக்ஸ்ட்ரோவர்ட் தான் நல்ல ஆக்சுவலா ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா உண்மை அது கிடையாது. எக்ஸ்ட்ரோவர்ட் தான் நல்ல பிசினஸ் பண்ணுவாங்க, நல்ல சேல்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அது உண்மை கிடையாது. நீங்க as per டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரோவர்ட் அண்ட் இன்ட்ரோவர்ட், அதாவது அதிக பேச மாட்டாங்க. இப்ப இங்கே நிறைய பேசாம இருந்தாலும் கூட ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை பேசுறவங்க இருக்கிறாங்க இல்ல, அவங்க வந்து சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் இல்லையா? அப்படிலாம் கிடையாது. பிகாஸ் இங்க எக்ஸ்ட்ரோவெட்டா இன்ட்ரோவெட்டாங்கிறது முக்கியமே கிடையாது. நீங்க அதிகமா பேசுறீங்களா இல்ல கம்மியா பேசுறீங்களான்னு முக்கியமே கிடையாது. இங்க என்ன முக்கியம் அப்படின்னா, நீங்க எவ்வளவு தூரத்துக்கு உங்க ஆப்போசிட் இருக்க பர்சன் பேசுறத லிசன் பண்றீங்கன்னா முக்கியம். இங்க ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுறதுக்கும் ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட அட்டாச் ஆகாம இருக்கிறதுக்கும் சேல்ஸ பத்தி நீங்க புரியாம இருக்கிறதுக்கும் இந்த மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு நீங்க புரியாம இருக்கிறதுக்கும் காரணம் என்ன தெரியுமா? உங்களோட லிசனிங் ஸ்கில் வந்து கம்மியா இருக்கு. லிசன் பண்ண மாட்டேங்கிறீங்க, மார்க்கெட்டை லிசன் பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்க கூட இருக்கிறவங்கள லிசன் பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்க எம்ப்ளாய நீங்க லிசன் பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்க கஸ்டமரை நீங்க லிசன் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்ப இங்க எக்ஸ்ட்ராவெட்டா நீங்க பிரசன்டேஷன் பண்ணணும், ஓஹோன்னு பேசணும் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. மொதல் விஷயம் அதுல என்ன அப்படின்னா, லிசன் ஃபர்ஸ்ட், செல் நெக்ஸ்ட். எப்பவுமே நீங்க முதல்ல லிசன் பண்ண ஆரம்பிச்சாலே போதும், 80% பிரச்சனை சால்வ் ஆயிடும். அப்ப இதை எப்படி பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நேத்துக்கு நிறைய பேர் ஃபேமிலியோட உட்காந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இல்ல. நீங்க என்ன நினைக்கலாம், திடீர்னு நாளைக்கே இந்த விஷயங்கள் எல்லாம் மாறிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது ஒரு முதல் படி. நீங்க இப்ப நீங்க படிச்சுக்கிட்டு உங்களோட விஸ்டம் ஞானத்தை வளர்த்துட்டே வரீங்க இல்ல, அவங்க இப்பதான் உள்ளாடி வர்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்பதான் உங்க எம்ப்ளாய்க்கு இது இப்ப உங்களுக்கே இத்தனை வருஷம் கழிச்சு புதுசா இருக்குன்னா அப்ப அவங்களுக்கு எவ்வளவு புதுசா இருக்கும். அதனால இந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் டே வரும்போது உங்களுக்கு டக்குன்னு புரியாது. ஒன் டே டூ டே அட்டன் பண்ணும்போது என்ன ஓகே ஓரளவுக்கு தான் உங்களுக்கு லைட்டா புரிய ஆரம்பிக்கும். இது போக போக தான் ஒரு டெப்த் எவ்வளவு டெப்த் டாபிக் உள்ளாடி போகுது, எவ்வளவு டெப்தா நம்ம விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கிறோம் தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் பாப்பீங்க. செகண்ட் டே ஓகே என்னதோ இருக்கு அப்படின்னு தான் பாப்பீங்க. இது உட்காந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா கேமரா ஆன் பண்ணி கம்ப்ளீட் கான்சென்ட்ரேஷனோட பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன லைனுக்குள்ளாடியே டெப்த் நாலேஜ் இருக்கு. ஒரு வார்த்தை நான் பேசுறேன் அப்படின்னா என்னோட 25 இயர்ஸ் சேல்ஸ் அண்ட் பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அதுல. ஒரு வார்த்தை நான் எழுதும் போது, நான் உங்ககிட்ட 1 மணி நேரம் நான் வந்து உங்களோட 1 ஹவரை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த 1 மணி நேரத்துல 1 மினிட் எனக்கு தெரியும் எவ்வளவு வேல்யூவா அந்த 1 மினிட்டுக்குள்ளாடி கொடுக்க முடியும் அப்படின்னு. அந்த ஒரு வேர்டுலயே இருக்கும். ஒரு வேர்டை நீங்க எடுத்துட்டு மாத்தி உங்க பிசினஸ்ல அப்ளை பண்ணா, உங்க லைஃப்ல அப்ளை பண்ணா அது ஒரு பெரிய சேஞ்சஸ் கிரியேட் பண்ணும். சோ அது நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல லிசனிங் கெப்பாசிட்டியை நீங்க கூட்டணும். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். உங்களோட லிசனிங் லிசனிங் ஸ்கோர் எவ்வளவு? நீங்க 1 to 1 2 3 4 அப்படின்னு போட்டு 10 வரைக்கும் போட்டீங்கன்னா லிசன் பண்ணக்கூடிய ஸ்கோர் எவ்வளவு? ஒருத்தங்க பேசும்போது உங்களால எவ்வளவு லிசன் பண்ண முடியுது? ஸ்கோர் எழுதுங்க பாப்போம். இப்ப கரண்ட் ஸ்கோர் எவ்வளவு? லைஃப்ல நீங்க க்ரோ ஆகணும், லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும், ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணணும், எம்ப்ளாய் என் கூட நிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை சேல்ஸ் ஸ்கில் கிடையாது. ஃபர்ஸ்ட் தேவை லிசனிங் ஸ்கில். லிசன் பண்ண தெரியணும். என் லைஃப்ல நான் எப்ப சேஞ்ச் ஆனேன், என்கிட்ட நான் வந்து சூப்பர் செல்லர், சூப்பரா க்ளோஸ் பண்ணுவேன், செம்மையா க்ளோஸ் பண்ணுவேன், எந்த டீல் வந்தாலும் க்ளோஸ் பண்ணுவேன். ஆனா ஐ ஆம் நாட் குட் லிசனரா இருந்தேன். என்கிட்ட பணம் வர்ற மாதிரி பணம் போயிடும், ரிலேஷன்ஷிப் வர மாதிரி ரிலேஷன்ஷிப் போயிடும், கஸ்டமர் வருவாங்க போயிருவாங்க. ஆனா எப்ப நான் உட்காந்து யோசிச்சேன் நான் என்ன மிஸ்டேக் பண்றேன் அப்படின்னு நான் யோசிக்கும் போது
ஃபர்ஸ்ட் நான் ஐடென்டிஃபை பண்ண மிஸ்டேக், என்னோட ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் என்ன தெரியுமா? நான் லைஃப்ல எப்போ ஒரு பெரிய லெவலுக்கு நான் growth ஆனேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரே வார்த்தையில சொல்லுவேன், அது ஒரே ஒரு வார்த்தை, இதுதான் என்னோட பேசிக் ஃபர்ஸ்ட் நான் மாத்தின விஷயம். இன்னைக்கு ஸ்டில் டேட் இதை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனாலதான் உங்களை கேமரா ஆன் பண்ணுங்க, ஒரு நோட் எடுத்து வைங்க, எழுதுங்க, லிசன், பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். இது உடனே வராது. நீங்க கேமரா ஆன் பண்ணலன்னா என்ன நடக்கும் தெரியுமா? இன்னொரு ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க பிரெயின் இன்னொரு ஒர்க் ஆட்டோமேட்டிக்கா பார்க்கும். இங்க பார்த்துட்டே இருக்கும்போது நீங்க என்ன நினைப்பீங்க? அது ஒரு டேலண்ட், மல்டியா வேலை பார்க்கறது டேலண்ட். காய்கறி கட் பண்ணிக்கிட்டே இந்த கிளாஸ பாக்குறது டேலண்ட் நினைப்பீங்க. பல்லு தேய்ச்சிட்டே இந்த கிளாஸ பாக்குறது நான் 2 வேலை பாக்குறேன் அப்படின்னு நினைப்பீங்க. இதுவும் பண்ண மாட்டீங்க, அதுவும் ஒழுங்கா பண்ண மாட்டீங்க. ஜிம்முக்கு போயிட்டே இதே கிளாஸ் பார்க்கலாம்னு நினைப்பீங்க. நான் வாக்கிங் போயிட்டே அப்ப நான் 2 வேலை பண்றேனே, வாக்கிங்கும் போறேன் கேக்கையும் செய்யறேன், 2ம் வழங்காது. 2 வேலையை நீங்க ஒரே டைம் பண்றீங்க அப்படின்னா உங்க பிரெயின் இனிமேல் அதுக்கு ஹேபிட்டா மாறும். அதுல எதுலயுமே நீங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டீங்க. சோ இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க இத பிராக்டிக்கலா பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்குதான் இந்த கேமரா ஆன் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா ரீகேப் உங்ககிட்ட எதுக்காக கேட்கறாங்க ரீகேப்? ஏன்னா நீங்க அதை கரெக்டா பேசுறீங்களா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படி. அப்ப உங்களுக்கு முக்கியமா ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம அன்னைக்கு பார்த்தோம்ல, அமெச்சூர் சேல்ஸ் பீப்புள், ப்ரொஃபஷனல் சேல்ஸ் பீப்புள், அமெச்சூர் சேல்ஸ் பீப்புள், ப்ரொஃபஷனல் சேல்ஸ் பீப்புள், ஹை டிக்கெட் சேல்ஸ் பீப்புள், அல்ட்ரா ஹை டிக்கெட் சேல்ஸ் பீப்புள். அதாவது கோடியில சேல்ஸ் க்ளோஸ் பண்றவங்க தான் அல்ட்ரா ஹை டிக்கெட். 10 லட்சம் ரூபாய்க்கு மேல சேல்ஸ் க்ளோஸ் பண்றவங்க தான் ஹை டிக்கெட் க்ளோசர். ஒரு டீல 10 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க க்ளோஸ் பண்றீங்கன்னா அது ஹை டிக்கெட் க்ளோசர். யாருக்கெல்லாம் இங்க ஹை டிக்கெட் க்ளோசர், அல்ட்ரா ஹை டிக்கெட் க்ளோசர் ஆகணும்னு ஆசை இருக்கு? எஸ்ன்னு போடுங்க, நம்ம பிரெயினுக்கு எஸ் கொடுப்போம். இந்த கிளப்ல இருந்து உங்களை எப்படி நான் கோடீஸ்வரனா, எப்படி மில்லியனியரா, எப்படி பில்லியனியரா மாத்த போறேன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா இப்படிதான் மாத்த போறேன். இன்னைக்கு விக்கிற இந்த 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய் ப்ராடக்ட் இல்ல இனிமேல். இதை எப்படி உங்களோட ஹை டிக்கெட்டா மாத்துறது? நீங்க ஸ்லோவா இங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணி என்ன மாற போறீங்க தெரியுமா? ஹை டிக்கெட் செல்லரா மாற போறீங்க. இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் விக்கிறவங்க நாளைக்கு ஒரு கம்பெனியே விற்பீங்க. புரியுதா உங்களுக்கு? நான் சிங்கிள் 1000 ரூபாய் 2000 ரூபாய் ப்ராடக்ட் வித்துட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு என்னோட கம்பெனியை விற்கிறேன். 15 லட்சம் ரூபாய், 25 லட்சம் ரூபாய் பிரான்சைசி மாடல் விற்கிறேன். ஒரு கம்பெனியை நான் விற்கிறேன். இன்னைக்கு அட் ஏ டைம் வித்தின் 15 மினிட்ல எத்தனை லட்சம் ரூபாய் என் அக்கௌண்ட்ல உழுது? பிளாட்ஃபார்ம் க்ளோசிங், ஒன் டு மெனி. எப்படி? ஒரு செக்மெண்ட்ல இருந்து மெனி க்ளோஸ் பண்றேன். ஒன் டு மெனி, இட்ஸ் பிளாட்ஃபார்ம் க்ளோசிங். இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளாடி வாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க கோடீஸ்வரம் ஆகணும்னா இதுல இருந்தீங்கன்னா முடியாது. உங்க அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபாய்க்கு மேல சேவிங்ஸ் இருக்கணும் அப்படின்னா, இண்டிவிஜுவலா நான் சொல்றது, கம்பெனி கிடையாது, உங்க அக்கௌண்ட்ல, உங்க பர்சனல் அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபாய்க்கு மேல சேவிங்ஸ் நீங்க வைக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 கோடி ரூபாய் வைங்க, அடுத்த 10 கோடி வைங்க, அடுத்த 100 கோடி வைங்க. பிராக்டிஸ் 10 லட்சம் ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 10 லட்சம், 1 கோடி, 10 கோடி, இதுதான் உங்களோட டார்கெட்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் 10 lakhs பர்சனல் அக்கௌண்ட்ல சாலிடா இருக்கட்டும். பர்சனல் உங்ககிட்ட லிக்விட் கேஷா இருக்கணும். அப்படி வரணும்னா நீங்க 1 கோடி ரூபாய்க்கு மேல வரணும்னா இந்த இடத்துல வரணும். இங்க என்னன்னா இவங்க எல்லாம் செல்லர், குட் செல்லர். இங்க யாரு அப்படின்னா குட் க்ளோசர். இங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா ஹவு டு டாக். எப்படி? ஹவு டு டாக், எப்படி பேசணும்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. இங்க எப்படி யோசிப்பாங்கன்னா ஹவு டு ஆஸ்க். புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துக்கு நீங்க போகணும்னா நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஹவு டு செல் இல்ல, ஹவு டு ஆஸ்க். ஹவு டு பிரசன்ட் இல்ல, எப்படி கஸ்டமருக்கு பிரசன்டேஷன் பண்ணணும்னு இல்ல, எப்படி கஸ்டமர் கிட்ட ரைட் கொஸ்டினை கேட்கறது.
ஹவு டு ஆஸ்க் ரைட் கொஸ்டின். எந்த பிளாட்ஃபார்ம்லயாவது நீங்க போகும்போது உங்க முகத்துக்கு நேர வந்த உடனே உங்ககிட்ட கேட்ட கொஸ்டின் என்ன? ஒரு செகண்ட் நீங்க ஜர்க் ஆவீங்க தெரியுமா? சார் எதுக்காக இந்த பிளாட்ஃபார்ம் வந்தீங்க அப்படின்னு. இல்ல யோசிப்பீங்க, நீங்களே யோசிப்பீங்க, உங்களோட ஈகோ புடிச்சு கேட்கிற மாதிரி எதுக்காக நீங்க இந்த பிளாட்ஃபார்ம் வந்தீங்கன்னு. எதுக்காக அந்த கொஸ்டினை வச்சிருக்கோம் தெரியுமா? ஏன் ஜெயசீலன் சார் கேட்டாரு இல்ல, ஒரு செகண்ட் உங்ககிட்ட எதுக்காக சார் இந்த பிளாட்ஃபார்ம் வந்தீங்க, இதை கேட்டவன உங்க பிரெயின் என்ன வச்சு, அது நான் படிக்கிறதுக்காக வந்தேன், பிசினஸ் குரோத்துக்காக வந்தேன். புரியுதா உங்களுக்கு? கரெக்டா நெத்தி போட்டுல இப்படி ரைட் கொஸ்டினை கேட்கணும். அப்பதான் உங்க பிரெயின் எஸ் நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம் முதல்ல. புரியுதா உங்களுக்கு? எதுக்காக இங்க வந்திருக்கோங்கிறதுக்கான ஆன்சர் அங்க கிடைக்கும். உங்க பிரெயினுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கு அடுத்த என்ன கொஸ்டின் கேட்டாரு சார், எதை பார்த்து உள்ளாடி வந்தீங்க, ரெஃபரலா சோசியல் மீடியாவா? இல்ல கேட்டு முடிச்ச உடனே அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டாங்க, சோசியல் மீடியால எந்த விஷயம் சார் உங்களை அட்ராக்ட் பண்ணிச்சு? நீங்க என்ன சொன்னீங்க? ப்ராஃபிட். இல்ல என்னைக்காவது ஒரு உங்க கஸ்டமர்கிட்ட நீங்க கேட்டிருக்கீங்களா சார் எதுக்காக சார் நீங்க என்கிட்ட பொருள் வாங்குறீங்க? நீங்க உங்க கஸ்டமர்கிட்ட போய் சார் என்கிட்ட எதுக்காக பொருள் வாங்குறீங்கன்னு கேட்டிருக்கீங்களா? கேட்டது இல்ல. ஆனா இங்க வந்த உடனே முதல் நாளே கேட்கிறோம் இல்ல, எதுக்காக நீங்க என்கிட்ட வாங்கணும்? ஏன்னா ஐ ரீட் லிசன் மை கஸ்டமர். இப்ப பேசின ஆன்சரை உங்களுக்கு நீங்க வேணா அது சின்னதா எடுத்துக்கலாம். இப்ப ஒருத்தர் சொன்னார் தெரியுமா சார், அவரோட இப்போ யாரு, டேவிட் சார் சொன்னார் கரெக்டா? எஸ், ஸ்ரீலங்கால இருந்து. சார் இந்த ப்ராப்ளத்துக்காக தான் நான் வந்தேன், மார்க்கெட்டிங் தான் ப்ராப்ளம், எனக்கு எல்லாம் தெரியுது சார், ஆனா எனக்கு இந்த இடத்துல சிஸ்டம் அண்ட் மார்க்கெட்டிங் பில்ட் பண்ணல. ஒவ்வொருத்தங்க பேசுற வார்த்தையை நான் கேப்சர் பண்ணி இங்க வச்சிருப்பேன். உங்களுக்கு என்ன வேணுங்கிறது நீங்க உங்க கஸ்டமர் கிட்ட கேக்குறீங்களா? நீங்க தான் பேசணும், உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே. உங்க கஸ்டமர் பெயினோட தானே உங்ககிட்ட வந்தாங்க, அவங்க கிட்ட முதல்ல கேக்குறீங்களா? இங்க வந்த முதல் நாள் கேட்கிறேன். எப்படி கரெக்டா கேட்கிறோம்ல? ஏன்னா இங்க கேட்கறதுக்கு ஒரு பயம் இருக்கு உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? இவங்க என்ன நினைச்சிருவாங்களோ, இவங்க என்ன ஃபீல் பண்ணிருவாங்களோ. இப்ப லாஸ்ட்ல ஒருத்தங்க அவர் யாரு பேசினாங்க லாஸ்ட்ல பேசினது? லாஸ்ட் பேசின அவங்களோட பேர் என்ன சார்? என்ன சார்? உதயகுமார். உதயகுமாரா? சுதீப் குமார். எஸ். பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப லிமிட்டடா பேசிட்டு இருந்தாங்க கரெக்டா? ஃபர்ஸ்ட் எஸ், மணிரத்ன படம் மாதிரி இல்ல? எஸ் கரெக்ட். ரெண்டு. ஆனா போக போக பாத்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுதான். That's the power of asking right question. புரியுதா உங்களுக்கு? உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு சின்ன சின்ன ஈகோவையும் சின்ன சின்ன விஷயங்களையும் இது தட்டி 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 எடுக்கணும். எதுக்காக இந்த பிளாட்ஃபார்ம்ல இதை நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ வாண்ட் டு நோ ஹவு டு ஆஸ்க் கொஸ்டின். புரியுதா உங்களுக்கு? கஸ்டமரை நீங்க லிசன் பண்ணணும்னா எப்படி? இங்க லிசன் பண்ணணும். நீங்க லிசன் பண்ணா மட்டும்தான் வின் பண்ணுங்க. லிசன் பண்ணணும்னா எப்படி நடக்கும் தெரியுமா? ரைட் கொஸ்டினை எப்படி கேட்டாதான் நடக்கும். இப்போ நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, வயிற்று வலி ஸ்டொமக் பெயினா இருக்கு, போறீங்க. டாக்டர் உடனே உங்களை பார்த்த உடனே எஸ் சார், இது லண்டன்ல இருந்து நான் வாங்கின மாத்திரை, பச்சை கலர் மஞ்சள் கலர் அழகா இருக்கும், இது நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கரெக்டா சரியாயிரும் சார், இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. உடனே உங்க மைண்ட்ல என்ன ஓடும்? இவன் டாக்டரா இல்ல வேற யாருமா? ஓடுமா ஓடாத? ஆனா அதே வேலைதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஒருத்தவங்க ஒரு பிரச்சனையோட வந்த உடனே என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அவர் என்ன கேட்பாரு? எத்தனை நாளா வயிற்று வலி, என்ன முந்தின நாள் சாப்பிட்டீங்க, இதனால ஃபீவர் ஏதாவது வருதா, வாமிட் ஏதாவது இருக்கா, எத்தனை கொஸ்டின் கேட்கிறாரா? நீங்க பதில் சொல்றீங்க. அதுக்கப்புறம் பதில் சொல்லி முடிச்சோடனே என்ன பண்றாரு? டயக்னோசிஸ்க்கு அனுப்புறாரு. இல்ல ஒரு ஸ்கேன் எடுக்க அனுப்புறாரு. கொஞ்சம் ப்ராப்ளம் அதிகமா இருந்தா என்ன பண்ணுவாரு? ஸ்கேன் பண்ண அனுப்புறாரு, டயக்னோசிஸ்க்கு அனுப்புறாரு. அதுக்கு அப்புறம் தான் அவர் சொல்யூஷனே கொடுக்குறாரு, பிரிஸ்கிரிப்ஷன். இங்க நீங்க என்ன பண்றீங்க? வந்த உடனே பிரிஸ்கிரிப்ஷனை கொடுத்துடுறீங்க. கரெக்ட் தானே?
அப்ப இங்க என்ன பண்ணணும், நீங்க ஒரு நல்ல பிசினஸ் மேனா இருந்தா, யூ வாண்ட் டு a குட் பிசினஸ் மேன், ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ஒரு எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கஸ்டமரா இருந்தாலும் ஆஸ்கிங் ரைட் கொஸ்டின். அதுக்கப்புறம் அது கரெக்டா இருக்கான்னு என்ன பண்ணணும், அசஸ்மெண்ட் பண்ணணும், ஃபில்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க சொல்யூஷன் கொடுக்கணும். அதனாலதான் நான் இங்க ஏன் இந்த கிளப்பை இப்படி வச்சிருக்கோம்னு சொல்றேன். ஏன் இந்த கிளப் இப்படி இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கங்க, அப்ப உங்களுக்கு புரியும். நீங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன வர்றீங்க, ஒரு 1500 ரூபாய் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 days கிளாஸுக்காக வர்றீங்க இல்ல. இங்க என்ன பண்றோம், நீங்க யாரு நாங்க யாரு அப்படிங்கறது ஒரு ஐடென்டிஃபை, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான். அது ஒரு இன்ட்ரோடக்ஷன். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், ப்ரீ எம்பவர் கிளப் பண்றோம் இல்ல. 3 மாசம் 3 மாசம் உங்களை அசஸ்மெண்ட் பண்றோம் நாங்க. உண்மையிலே இவங்க நம்ம கிளப்புக்கு ஃபிட்டா, உண்மையிலே இந்த கிளப்புக்கு இருக்கக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருக்கா, எலிஜிபிலிட்டி இருக்கா, இவங்க உண்மையிலே மில்லினியர் ஆவாங்களா, இல்ல சும்மா ஏதோ ஒரு இதுக்காக வந்துட்டு போயிடுறாங்களா, இவங்களுக்கு கோச்சபிளா, இந்த காலையில கோர் வேல்யூ பேசுறோம் பாத்தீங்களா, இதெல்லாம் அவங்க உண்மையிலே அடாப்ட் பண்ணக்கூடிய ஆட்களா, ஐ ஆம் ரிசல்ட் ஓரியன்ட் மனசார சொல்லக்கூடியவங்களா, இல்ல ரிசல்ட் ஓரியன்ட் பீப்புள் கிடையாதா, உண்மையான ஆப்டிமிஸ்டிக்கா, உண்மையிலே ஆக்ஷன் எடுக்கக்கூடியவங்களா, உண்மையிலே கிராட்டிடியூட் நன்றி உணர்ச்சி இருக்கா அவங்களுக்கு. அவங்களோட போடுற வாய்ஸ் நோட்ல தெரியும் அவங்களுக்கு எவ்வளவு நன்றி உணர்ச்சி இருக்கு அப்படின்னு. உள்ள இருந்து பேசுவாங்க தேங்க்யூ, உள்ள மனசுல இருந்து வரும் கிராட்டிடியூட் இருக்கா. இவங்க உண்மையிலே மூவ்மெண்ட் குரோத் ஆயிட்டு இருக்காங்களா. இந்த 3 மாசத்துல படிச்சு அவங்க அட்லீஸ்ட் ஏதோ 1-2 விஷயம் அவங்க பிசினஸ்ல ட்ரை பண்ணி அப்ளை பண்ணிட்டு இருக்காங்களான்னு பாக்குறது தான் இந்த 3 மாசம். எவ்வளவு நீங்க கோடி கொடுத்தாலும், எவ்வளவு லட்சம் கொடுத்தாலும், இதை தாண்டி தான் நீங்க இந்த எம்பவர் கிளப்புக்குள்ளாடி வர முடியும். புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இங்க என்ன பண்றோம், ஆஸ்கிங் ரைட் கொஸ்டின். நிறைய கொஸ்டின் உங்கள்ட்ட கேட்டு 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 நீங்க யாரு, என்ன பண்றீங்க, எப்படி இருக்கீங்க, அசஸ்மெண்ட். உங்க பேக்கப்ல எங்களுக்கு மொத்தம் 5 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதே கேமரா ஆன் பண்ணி கேமராக்குள்ளாடி இருப்பாங்க. நீங்க பேசுற வார்த்தைக்கு நேரம் நிறைய விஷயங்கள் அவங்க எழுதிக்கிட்டே வருவாங்க கூகுள் ஷீட்ல. நீங்க இப்ப சொல்றீங்களா மார்க்கெட்டிங் ப்ராப்ளம், நீங்க ஒரு மாசம் கழிச்சு மார்க்கெட்டிங் இல்ல வேற ஒரு ப்ராப்ளத்தை சொல்லுவீங்க தெரியுமா உங்களுக்கு. ஆனா அதுல இருக்கும் எங்க கிட்ட நீங்க பேசுற ஒவ்வொரு டேட்டாவும் உங்களுக்கு நேர போட்டு. எதுக்காக இதை பண்றோம் அப்படி தெரியுமா, இந்த 3 மாசம் அசஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களோட இன்வால்மெண்ட், நீங்க எவ்வளவு நாள் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, கிளாஸ் ரெகுலரா இருக்கீங்களா, கேமரா ஆன் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஆக்ஷன் ஷீட் போடுறீங்களா, எவ்வளவு இன்வால்மெண்டா இருக்கீங்கன்னு பொறுத்துதான் உங்க சக்சஸ் ரேஷியோ கூடும். நாங்க எங்களோட டேட்டா எடுத்து, அது வந்து ஒரு டேட்டா ஆட்டோமேட்டிக்கா ஏஐ பண்ணக்கூடிய டேட்டா, அதை எடுத்து கடைசியா ரிசல்ட் பார்க்கும்போது யாரெல்லாம் சக்சஸ் ஆயிருக்கான்னு பாக்குறோம். ஒரு 90 டேஸ்ல யாருக்கெல்லாம் சக்சஸ் வந்திருக்குன்னு நாங்க எடுத்து பார்க்கும்போது நாங்க ஐடென்டிஃபை பண்ணது, யாரெல்லாம் கேமரா ஆன் பண்ணி, யாரெல்லாம் ரீகேப் எல்லாம் பண்ணி, யாரெல்லாம் வந்து இன்வால்மெண்ட் ஆகி ஆக்ஷன் ஷீட் போட்டு மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்காங்களோ அவங்களோட growth பயங்கரமா இருக்கு. இவங்களுக்கு growth இருக்கு இல்லைன்னு கிடையாது, இவங்க ஒரு ப்ராக்சிமிட்டி growth இருக்கு. இவங்க 20% grow ஆனா அவங்க 60% grow ஆகுறாங்க. இதுதான் டிஃபரன்ஸ். இந்த டேட்டா இப்படியே தெரியும் பார்த்தா, கிரீன் ரெட்னு மாறும், அது அப்படியே கிரீன் ரெட் ப்ளூன்னு மாறும் அந்த டேட்டா. அதனாலதான் சொல்றேன், இவ்வளவு முக்கியமான விஷயத்தை நீங்க பண்ணணும்னா லைஃப்ல குரோ ஆகணும் டிசைட் பண்ணி தானே உள்ள வந்திருக்கீங்க. அப்ப குரோ ஆகும். அப்ப குரோ ஆகணும்னா நம்ம டெடிகேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட், நம்மள முதல்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு அப்புறம் தான் இதுல இருந்து நீங்க 1 to 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் மினிமம் எம்பையர் கிளப்புக்குள்ளாடியே வர முடியும். அதுக்கப்புறம் தான் நீங்க எக்ஸ்பான்ஷனுக்கே போக முடியும், உங்களோட பிசினஸ் பெரிய லெவல் எக்ஸ்பான்ஷன் போக முடியும். அப்ப நான் இங்க ஒரு விஷன் வச்சிருக்கேன். என்ன விஷன், 1000 பேர். இது அடிக்கடி ஏன் சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா, 1000 பேர் நான் வந்து 1 மில்லியன் 10 மில்லியன் ஆக்குவேன், 100 பேரை நான் வந்து 100 மில்லியன் ஆக்குவேன், 10 பேரை நான் 1000 மில்லியன் ஆக்குவேன். அப்ப இதை நான் இங்க இருந்து ஒரு ஃபில்ட்ரேஷன் பண்ணி தான் நான் ஆக்குறேன். 3 மாசம் உங்களை படிச்சு முடியுமா முடியாதான்னு சொல்லி 20 பேர் தான் எம்பவர் கிளப்புக்கு ஒரு மாசம் செலக்ட் பண்றோம் இல்ல. ஒரு ப்ரீ எம்பவர் கிளப்புக்கே 20 பேர், அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி 10 பேர் தான் செலக்ட் பண்றோம். ஒரு பேட்ச்ல எல்லாரையும் எடுக்கிறது இல்ல, ஒரு பேட்ச்லயும் 20 ஜெம் எடுக்கிறோம். என்னோட கிரீடத்துல வைக்கக்கூடிய வைடூரியமா மாறணுங்கிறதுக்கு செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். அப்படிதான் உங்க கஸ்டமரை நீங்க எடுக்கணும். அப்படி எடுக்கணும்னா என்ன பண்ணணும், ஆஸ்கிங் ரைட்
கொஸ்டின் டு யுவர் கஸ்டமர். அதை தான் படிக்க போறோம். எப்படி ஆஃப் பண்றது அப்படின்னு கேட்டா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும்ல. இப்போ டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணும்போது உங்ககிட்ட கேட்டுதானே பிரிஸ்கிரைப் பண்றாரு, என்ன ஏது அப்படின்னு தானே பண்ற. அதே மாதிரிதான் நீங்க என்ன பண்ணணும் அஸ் ஒரு பிசினஸ் மேனா நீங்க ஒரு டாக்டர் மாதிரி இருக்கணும். நீங்க ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடியவங்க, நீங்க அப்படி ஃபீல் பண்ணுங்க. யூர் ஏ டாக்டர், நீங்க ஒரு எக்ஸ்பர்ட், நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். உங்களோட எக்ஸ்பர்ட்டை தான் நீங்க செல் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு டாக்டர் தான். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை பிலீவ் பண்ணுங்க, ஐ ஆம் ஏ டாக்டர். அப்போ உங்க முன்னாடி ஒரு கஸ்டமர் வர்றாங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன கொடுக்கணும், சொல்யூஷன் கொடுக்கணும். அப்ப சொல்யூஷன் கொடுக்கறது தான் முக்கியம். அவங்களோட ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் கொடுக்கணும், என்ன பண்ணணும், ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கணும். அப்ப எப்பவுமே இந்த ஃபார்முலாவை வச்சுக்கீங்க. ஃபர்ஸ்ட் என்னது, ஆஸ்கிங் ரைட் கொஸ்டின் டு ஐடென்டிஃபை கரெக்ட் ப்ராப்ளம். ஓகே. செகண்ட் என்னது, டயக்னோசிஸ். மூணாவது என்னது, அப்புறம் தான் பிரிஸ்கிரிப்ஷன். ஒரு கஸ்டமர் வரும்போது இந்த ஃபனல் வழியா போங்க. உங்களை கண்டுபிடிச்சு ஃபில்டர் பண்ணி அவங்களை அசஸ்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுங்க. அப்பதான் கஸ்டமர் உங்க கூட சேர்ந்து நிற்பாங்க, உங்க கூட டிராவல் பண்ணுவாங்க. இந்த எம்பவர் கிளப்போட அல்டிமேட் கோல் என்ன தெரியுமா, ஐ ஆம் நாட் கிரியேட் கஸ்டமர். நான் கஸ்டமரை கிரியேட் பண்றது இல்ல, நான் யாரை கிரியேட் பண்றேன், ஃபேன்ஸ். கரெக்டா? என்கிட்ட கேட்டீங்கன்னா நீங்க என்னோட கஸ்டமரா, நீங்க என்னோட ஃபேன்ஸா? உங்களை நான் ஃபேன் ஆக்குறேன்னா நான் உங்களை கஸ்டமர் ஆக்கல, நான் உங்களை ஃபேன்ஸ் ஆக்குறேன். ஆக்சுவலா இல்ல, நீங்க ஆக்குறீங்களா உங்க கஸ்டமரை ஃபேன்ஸா மாத்துங்க. இன்னொன்னு சொல்லட்டுமா, நான் ஃபேன்ஸ் இல்ல, ஐ மேக் யூ டிவோட்டி. அந்த அளவுக்கு நான் உங்களை உண்மையிலே நான் ரசிச்சாதான் அதை ஆக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? நான் உங்க ப்ராப்ளத்தை நானா எடுத்துக்கிட்டாதான் நீங்க என்கிட்ட வருவீங்க. இப்படிதான் கஸ்டமரை நீங்க கஸ்டமர்ல இருந்து ஃபேன்ஸ் ஆக்கணும், ஃபேன்ஸ்ல இருந்து டிவோட்டி ஆக்கணும். 10 பேர் இருந்தாலும் உங்க கூட கட்டைக்கு நிக்கிற மாதிரி நிக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஏன் முன்னாடி என் ஃப்ரெண்ட்ல இந்த சைடுல ஜெய்சீலன் சார், இந்த சைடு கணேசன் சார், இந்த சைடு பிருந்தா மேடம், இந்த சைடு சங்கீதா மேடம், இந்த சைடு ராமநாதன் சார், இந்த சைடு இப்படின்னு நான் நிக்கும் போது என்னோட பலம் எப்படி இருக்குல்ல, ஐ ஃபீல் ப்ரௌட் இல்ல. நான் நிக்கும் போதே எப்படி இருக்கு, என் கஸ்டமர் என்னால ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற அந்த கட்ஸ் வேணும். நிறைய பேர் கேட்பாங்க, ஜெய்சீலன் சார் நீங்க என்ன சேலரி கொடுக்குறீங்க அப்படின்னு. இல்ல, அவர் ஒரு ஸ்டூடெண்டா வந்திருக்காரு. புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு ஒருத்தர் கேட்டாரு, அப்பமே குரூப்ல இருந்து தூக்கிட்டோம் இல்ல. அப்பமே இமீடியட்டா கேட்பார், கேள்வி எல்லாம் கிடையாது. நீ வேணா பணத்தை ரிட்டர்ன் வாங்கிட்டு போயிட்டே இரு, என்னோட கிளைண்ட நீ தொட்டு கூட பார்க்க முடியாது. என்னோட கிளைண்ட நீங்க தொட்டு கூட பார்க்க முடியாது. இது என்னோட கம்யூனிட்டி, நான் வளர்த்து வச்சிருக்க கம்யூனிட்டியில ஒருத்தர் கொஸ்டின் கேட்க முடியாது. அவர் என் கூட நிக்கிறாருன்னா நான் 10 மடங்கு நான் இமீடியட்டா நிதின் கேட்கவே இல்லை, நிதின் உடனே தூக்கிட்டாப்ல. புரியுதா உங்களுக்கு? என்னோட ஸ்டூடெண்ட் என்னோட ஃபேன் எவ்வளவு ஹாப்பியா இருக்குல்ல. இதை விட ஒருத்தனுக்கு என்ன ஹாப்பி கிடைக்கும் இல்ல. ஆக்கணும், உங்க கஸ்டமரை நீங்க ஃபேன்ஸ் ஆக்கணும் இல்ல. எஸ், இது எப்படி ஆக்குறது அப்படின்னு, இந்த ஃபேன்ஸ் எப்படி ஆக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல. சாதாரணமா எல்லாம் நீங்க இங்க ஃபேன்ஸ் ஆகல இல்ல. வளர்மதி சார் கரெக்டா சார்? நீங்க சாதாரணமா அவரோட ஆபீஸ்ல என்னோட போட்டோ போட்டு வச்சிருக்காரு. அவரோட ஆபீஸுக்கு என் ஃப்ரெண்டு போய் ஓப்பனிங் அன்னைக்கு போயிட்டு எனக்கு கூப்பிட்டு சொல்றாப்ல, ஏய் ஓ போட்டோ அங்க இருக்கு அப்படின்னு. இதை விட எனக்கு என்ன பெருமைங்க வேணும் லைஃப்ல இல்ல. என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு கோயம்புத்தூர்ல அவரோட ஆபீஸ்க்கு போகும்போது அவன் எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புறாப்ல. இதுதான் எதிர்பார்க்கிறேன். இது நீங்க பண்ணணும், நான் பண்றது இல்ல, நீங்க பண்ணணும் நான் எதிர்பார்க்கிறேன். நான் என்ன கேக்குறேன்னா, இன்னையில இருந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க, ஒரு 10 பேர் உங்களுக்கு ஃபேன்ஸ் ஆக்க முடியுமா? 10 பேர், 10 பேர் ஆக்குவோம். சரியா? ரெடியா? அதை எப்படி ஆக்குறதுங்கிற ஃபார்முலா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இது எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா பண்ணாதான் முடியும். எஸ், ரெடி? 10 பேரை நீங்க இன்னையில இருந்து 90 டேஸ்க்குள்ளாடி ஃபேன்ஸ் ஆக்க போறீங்க. இதுதான் நம்மளோட ஒரு வாழ்க்கை, வாழ்றதே அதுக்குதானே இல்ல. நம்ம சூப்பர் ஹீரோ ஆகணுங்க, வேற வழி கிடையாது. ஓகே,
ஆக்குறோம். எப்படி ஃபேன்ஸ் ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இது ஒரு சேல்ஸ் செக்மெண்ட் ஒரு பிரசன்டேஷன் பண்றீங்க அப்படின்னா 80-20 ரூல் கேள்விப்பட்டிருப்பீங்க. 80-20 ரூல். அதுல 10% ஃபர்ஸ்ட் 10% இருக்கு தெரியுங்களா? 100ல 80% என்ன பண்ணணும்? ஆஸ்கிங் கொஸ்டின், ரைட் கொஸ்டின். ஆஸ்கிங் கொஸ்டின் இல்ல, நல்லா புரிஞ்சுங்க, ஆஸ்கிங் ரைட் கொஸ்டின். இங்கதான் பிரச்சனை வருது உங்களுக்கு. நீங்க கொஸ்டின் கேக்குறீங்க, ஆனா ரைட்டா கேக்குறீங்களா? எழுதிக்கீங்க, ஆஸ்கிங் ரைட் கொஸ்டின். இந்த ரைட்ங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன பண்ணிட்டீங்க? தேவையில்லாத கொஸ்டின் எல்லாம் கேட்டு அவங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இங்க 10% நம்ம என்ன பண்ண போறோம்? க்ளோஸ் பண்ண போறோம். க்ளோசிங். அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு சேல்ஸ் கான்வர்சேஷன்ல இப்படிதான் இருக்கணும். இது உடனே எல்லாம் வராது. பிராக்டிஸ் 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 பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க எடுத்த உடனே நாளைக்கு இதை போய் அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா நடக்காது. ஏன்னா நீங்க வாழ்க்கை ஃபுல்லா கஸ்டமரை 99% நீங்க பேசிக்கிட்டு 1% க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணீங்க. கரெக்டா? கடைசி ஒரு நிமிஷம் கிடைக்கும். சார் பேமெண்ட் போடுறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. கரெக்டா? பக்கம் பக்கமா பேசிக்கிட்டு கடைசியா கேட்கிற 1 மினிட் அவருக்கு டைம். 1 மினிட் தான். 30 மணி நேரத்துக்கு 30 மினிட்ல கடைசி 1 மினிட் அவருக்கு கொடுப்பீங்க. கரெக்ட் தானே? அப்போ எங்க ப்ராப்ளம் நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும்? அப்ப 80% யாரு பேசணும்? கஸ்டமர் பேசணும். நீங்க என்ன பண்ணணும்? லிசன் பண்ணணும். இத மட்டும் தெளிவா உங்க பிரெயின்ல பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்னையில இருந்து நீங்க ஃபேன்ஸ் ஆக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்ப ஒரு 1 ஹவர் இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் 10 மினிட் ஆஸ்கிங் ரைட் கொஸ்டின். அது இன்பிட்வீன்லாம் இருக்கும். பட் 10% நீங்க பண்ணக்கூடிய பிரசன்டேஷன்ல 10% கொஸ்டின் கேட்கணும். 80% பிரசன்டேஷன் பண்ணக்கூடாது, லிசன் பண்ணணும். 80% அவன் பேசக்கூடிய வலிய, அவன் பேசக்கூடிய பெயின, அவன் பேசக்கூடிய ப்ராப்ளத்தை, அவனோட எமோஷனை, அவனோட திங்கிங் ப்ராசஸ என்ன பண்ணணும்? லிசன் பண்ணணும். அந்த லிசனிங் ஹாபிட் எங்க இருந்து வரும் உங்களுக்கு? ஏன் வரல தெரியுமா? டிவி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மொபைல் நோண்டுறது. எப்படி? மல்டி டாஸ்கிங். டிவியும் பாக்குறது, மொபைல் நோண்டுறது. எத்தனை பேர் பண்றீங்க? கஷ்ட காலம் இன்தான் வர்றதுக்கு. ஒண்ணு பண்ணுங்க, டிவியை பாருங்க இல்ல மொபைல் பாருங்க. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு பிறகு பக்கத்துல ஒய்ஃப் பேசிட்டு இருப்பாங்க, அதையும் கேட்க மாட்டீங்க, டிவியையும் பார்க்க மாட்டீங்க, மொபைலையும் பண்ண மாட்டீங்க. இதுக்கிடையில நோட்ல இங்க வேற நோட்ஸ் வேற எடுப்பீங்க. நல்லா இருக்குண்டா அப்படின்னு. இல்ல, ஃபர்ஸ்ட் ஒன்ன மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. அது இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த ஹாபிட்ட இங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து இத ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூலா ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப ரவிக்குமார் சார்லாம் எப்படி எவ்வளவு சின்சியர், எவ்வளவு சின்சியரா இருப்பாரு. காலைல எழுந்தோன்னு நோட்டை எடுத்து வச்சுட்டு அந்த கேமரா ஆன் பண்ணி ஒரு 1 ஹவர் டெடிகேட்டட் அப்படி இருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்டா மாறிடுவாங்க. இத்தனை வருஷத்தை எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இல்லாததான். பட் இங்க ஒரு பிராக்டிஸ் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும். இங்க ஒரு பிராக்டிஸ் பண்றாரு அவர் சார். அப்ப நாளைக்கு ஒருத்தர் வந்து பேசுறாரு, அவரோட பையன் வந்து பேசுறாரு, உட்காந்து அப்படியே கேட்பாரு கண்ணை மூடிட்டு. நீ சொல்லு, நான் கேட்கிறேன். இங்க என்ன நடக்குது தெரியுமா? அவன் சொல்லவே விட மாட்டேங்கிறீங்க, நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. கடைசி வரைக்கும் உங்க ஒய்ஃபை சொல்ல விட மாட்டேங்கிறீங்க, உங்க பசங்களை சொல்ல விட மாட்டேங்கிறீங்க, உங்க எம்ப்ளாய பேசவே விட மாட்டேங்கிறீங்க. என்ன பண்றீங்கன்னா நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. பேச்ச குறைச்சாலே போதும், காதை எடுத்து கேட்டாலே போதும். அது உடனே நடக்காது. பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப அது எப்படி பண்றது? நீங்க ஃபேன்ஸ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இத நீங்க முதல்ல பண்ணணும். 80% லிசன் பண்ண ஆரம்பிக்கணும். இத நான் வந்து ரீசன்ட் பீரியட்ல நான் வந்து அனுபவிச்சேன், டைரக்டா அனுபவிச்சேன். நான் வந்து எப்பவுமே சண்டே ஒரு 10:30 ஆனோன்னு காலையில இங்க வீட்டுல வந்து நல்ல இட்லி, பூ போல இட்லி, நல்ல மட்டன் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு அம்மா வந்து இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்ல இருக்காங்க. அம்மா அப்பா அங்க இருக்காங்க, அங்க மெய்டு இருக்காங்க. என் தங்கச்சி அங்க பக்கத்துல தான் இருக்கா. அவங்களுக்கு வந்து என்னோட வீட்டுல இருக்கிறது அவங்களுக்கு கம்ஃபர்டபுள். அங்க கார்டனிங் எல்லாம் இருக்கும். கார்டன், தோப்புல எல்லாம் போய் அந்த மாதிரி போறது அவங்களுக்கு ஒரு இது. அவங்க ஒரு ஆக்சுவலா திடீர்னு ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அவங்களுக்கு பேச முடியாது. ஆக்சுவலா அவங்க ஒரு கவுன்சிலர், பொலிட்டிக்கல் லீடர். அவங்க பப்ளிக் ஒர்க்கர். நிறைய பேர் வந்து அவங்களும் மீட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும்.
நல்லா பேசிட்டு எடுத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் ஸ்ட்ரோக் வந்து அவங்களால பேச முடியல. அதனால நான் என்ன பண்ணுவேன், அடிக்கடி நான் அவங்கள இங்க அவங்க அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்க வர்றாங்க. என்ன டெய்லி டெய்லி வருவாங்க. பிசியோ, ஸ்பீச் தெரப்பி எல்லாம் வருவாங்க. நான் மீட் பண்ணுவேன், பேசுவேன், போவேன். ஆனா அந்த சண்டே வந்து நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு ஒரு ஒரு 3 to 4 hours அவங்களுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எல்லா சண்டேயும் நான் வந்து எங்கேயாவது வெளியூர் போகலைன்னா 10:30 மணிக்கு அங்க போவேன். இந்த 10:30 மணிக்கு என் டிரைவர் அப்படியே காரை உள்ள என்டர் ஆகும், எங்க ஊருக்குள்ளாடி என்டர் ஆகும். என்டர் ஆன உடனே அங்க ஒரு எல்ஐசி ஏஜென்ட் இருக்காப்ல. 2 பேர் எங்க ஊர்ல எல்ஐசி ஏஜென்ட் இருக்கு. நான் 2 பேரையும் நான் நோட் பண்ணிட்டே இருப்பேன். என் கார் வந்து அடுத்த செகண்ட் கரெக்டா டான்னு என் வீட்டுக்கிட்ட வருவாங்க. வீட்டுக்கிட்ட வந்து ஒரு லேடி, உண்மையிலே ரொம்ப பாவப்பட்ட லேடி. அவங்க அவங்க ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. பிள்ளைங்க 2 பிள்ளைங்க ஸ்கூல் படிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்ப நான் போய் உட்காந்துட்டு நானே எங்க அம்மா கிட்ட அந்த பேசுற டைம யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டே இருப்பேன். இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, அதுலயே வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. பிள்ளை எப்படி பிள்ளை இருக்க, அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொல்றது இதுதான் சொல்லுவாங்க. அவங்களோட சொல்ற டயலாக் அப்படியே சொல்றேன், பிள்ளை எப்படி பிள்ளை இருக்கு, பாவம் என் லைஃப பாத்தியா பிள்ளை, என் ஹஸ்பண்டும் போயிட்டாப்புல, பிள்ளைங்களையும் வளர்க்கணும். நான் வந்து நீ வந்து இந்த இன்சூரன்ஸ் பாரு பிள்ளை, இது பத்தியா சூப்பரா இருக்கு பாரு, இது உற்சவ பிளான் ஏதோ ஒரு பிளான் சொல்லுவாங்க. இதை நீ போட்டா உனக்கு சூப்பரா இருக்கும், உனக்கு வந்து இதுல இந்த இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும், இவ்வளவு போட்டா போதும், இது பயங்கரமான பிளான், இது நிறைய பேர் போட்டிருக்காங்க, இப்படி எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி. நான் என்ன பண்ணேன், சரி. ஏன்னா இவங்க ஒரு எப்ப பார்த்தாலும் வந்து 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 ஆல்ரெடி என்கிட்ட நிறைய இன்சூரன்ஸ் இருக்கு. இவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க என்ன. நான் போனா போகுதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி ஒரு 25,000 30,000 போட்டுருங்க இயர்லின்னு போட்டு ஒரு கொடுத்துட்டேன். 30,000 40,000 என்ன கொடுத்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியா சரி ஏதோ ஒன்று நம்ம பண்றோம் போட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஒரு 30,000 போட்டு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நான் சொன்னேன் சண்டே மட்டும் என்ன கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் தந்துட்டேன்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி விட்டுட்டேன். இதே என்னோட ஃப்ரெண்டோட அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்கிட்ட கொஞ்ச நாளா ஒரு லாஸ்ட் 6 months அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டே இருந்தாரு. நான் உங்களை ஆபீஸ்ல வந்து பாக்கட்டுமா அப்படின்னு. நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு 2 வாட்டி 3 வாட்டி ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவரும் பொறுமையா பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அப்பப்போ எனக்கு என்ன பண்ணுவாரு, நான் ஏதாவது வீடியோஸ் போட்டா எனக்கு ஸ்டேட்டஸ்ல வந்து சூப்பர் சார் இது சார் அப்படின்னு சொல்லுவாரு. கொஞ்ச நாள் கழிச்ச உடனே நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு போகும்போது ஒரு நாள் வழியில பார்த்தாரு என்ன. வழியில பார்த்துட்டு என்ன பண்ணாரு, சார் பையனுக்கு பர்த்டே இருந்தாங்க சார் சாக்லேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த டைம் எனக்கே ஒரு ஃபீல் வந்துட்டு என்னடா இவ்வளவு ஃபாலோ பண்றாரு ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், வாங்க சார் வாங்க நான் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னேன். வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்தோடனே அம்மா கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, நான் அதான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், பரவாயில்ல அப்படி இல்ல இல்ல பரவாயில்ல வாங்கன்னு சொல்லிட்டு என் ரூமுக்கு கூட்டிட்டு போனேன். அப்ப அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசினாரு, வீட்லயும் பேசிட்டே இருந்தாரு. ஒரு காஃபி குடிச்சாரு. குடிச்சிட்டு சார் நான் வந்து உங்களுக்கே தெரியும் எல்ஐசி ஏஜென்ட் வந்தாலே பிரச்சனை தான் அப்படின்னு. நான் அதுக்காக வரல சார், என்னன்னா நீங்க ஆல்ரெடி இன்சூரன்ஸ் நிறைய போட்டிருப்பீங்க. அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை இன்சூரன்ஸ் நிறைய போட்டிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு 2 விஷயம் எனக்கு மட்டும் தெரிஞ்சுக்கணும் சார், அவ்வளவுதான் ஆசை அப்படின்னு. சார் கிட்ஸுக்கு நீங்க கண்டிப்பா போட்டிருப்பீங்க, ஃபேமிலிக்கு கண்டிப்பா போட்டிருப்பீங்க இன்சூரன்ஸ். உங்களுக்கு ஐடி பிரச்சனை இருக்காது கரெக்டா சார், ஐடி எல்லாம் ஃபில் ஆயிருக்கும் சார் நீங்க அப்படின்னு. ஆமா சார் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு. சார் என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான், இப்போ உங்களுக்கு ஒரு கேட்கவே தப்பா நினைக்காது, இப்போ ஒரு மாசத்தோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு சார் இருக்கும், உங்களோட பர்சனல் உங்க ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டாரு. நான் ஒரு 2.5 lakhs 3 lakhs வரும் சார், எல்லாம் சேர்த்து அப்படி வரும். 2.5 lakhs வருது, 3 lakhs வருது என்னோட பர்சனல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு. மேபி உங்களுக்கு ஒரு 50 வயசுக்கு அப்புறம் இதே இன்கம் கிடைக்குமா சார், ஒரு 50 55 வயசுல அப்படின்னு கேட்டார். ஒரு கொஸ்டின் கேட்ட உடனே நான் டக்குன்னு யோசிச்சேன், 55 வயசுல கிடைக்குமா, தெரியாது. ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு சார். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம லாரன்ஸ் டீச்சர் இருக்காரு பாத்தீங்களா சார், அவர் டியூஷன் எல்லாம் எடுத்து நல்லா சம்பாதிச்சிருந்தாரு. பாருங்க ஒரு நாள் ரோட்ல போகும்போது திடீர்னு ஒரு பைக் தட்டிட்டு இன்னைக்கு பாருங்க ஹோம் ரெஸ்ட்ல இருக்காரு, 60 வயசு ஆச்சு. இப்ப பிள்ளைங்களும் கவனிக்காம விட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நமக்கு நடந்துடக்கூடாது, பட் நடந்துருச்சுன்னா அப்படின்னு ஒண்ணு போட்டாரு. நான் உடனே யோசிச்சேன், ஒருவேளை நடந்துருச்சுன்னா சரி சார் என்ன அதுக்கு அப்படின்னு. சரி இப்போ நீங்க மாசம் ஒரு 1 lakh போட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இயர்லி ஒரு 10 லட்ச ரூபா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாசம் மாசம் உங்களோட 55 ஏஜுக்கு அப்புறம் இங்க இருந்து 10 வருஷம் போடுறீங்க, போட்டீங்கன்னா மாசம் மாசம் உங்களுக்கு ஒரு 2 to 3 lakhs கிடைக்கும். இவ்வளவுதான் அவர் சொன்னாரு. இப்படி சொல்லி கொஞ்சம் பிரசன்டேஷன் கொடுத்துட்டு நீங்க நினைக்கலாம் சார் வேற எதுலயாவது போடலாம், ஷேர் மார்க்கெட் கண்டிப்பா போடலாம் சார், அதுலயும் வரும்.
நீங்க கிரிப்டோல போடலாம், ஷேர்ல போடலாம். ஆனா ஒரு 100% நம்பிக்கையா போடணும்னு ஒண்ணு இருக்குல்ல சார், அது எதுல சார் போட முடியும்? ஒண்ணு நீங்க பேங்க்ல பிக்ஸடா போடணும், நீங்க ஆல்ரெடி போட்டிருப்பீங்க. இது ஒரு சைடா வச்சீங்க சார், இயர்லி ஒரு 10 லட்சம் ரூபாய் மட்டும் போடுங்க சார். உங்களுக்கு எவ்ரி மந்த் ஒரு 2 லட்சம் ரூபாய் கிடைக்கிற மாதிரி ஒரு பிளான் நான் ரெடி பண்றேன். ஏன்னா அப்ப இன்ஃபிளேஷன் கூட ஒரு 2.5 lakhs கிடைக்கிற மாதிரி இருக்கும் சார் அப்படின்னு. கடைசியா அவர் பேசி என்கிட்ட வாங்கினது எவ்வளவு தெரியுமா? 15 லட்சம் ரூபாய், 15 lakhs rupees வாங்கினாரு. அந்த ப்ராடக்ட் என்னன்னு கூட எனக்கு தெரியாது ஆக்சுவலா சொல்ல போனா. என்ன நான் அதுல ஐடென்டிஃபை பண்ணேன்னா, இவங்க பேசல, என்ன அவங்க என்ன வந்து பேச விட்டாங்க. கரெக்டான கொஸ்டின் கேட்டாரு பாத்தீங்களா சார்? இது இல்ல இது இல்ல தேவையில்லை அப்படி கேட்டாரு. உங்கள்ட்ட ஆல்ரெடி அவர் கேட்ட உடனே நானே சூப்பர். அவர் கொண்டு போன விதம் நல்லா இருந்துச்சு சார். ஒரு கால்குலேஷன் போட்டாரு, இவ்வளவு வருது, அப்ப உங்களோட எக்ஸ்பென்ஸ் இவ்வளவு வருது இல்ல சார், ஒரு 2.5 to 3 lakhs வருது. 55 வயசுக்கு அப்புறம் என்ன சார் பண்ணீங்க? நான் அப்ப என்ன பண்ணிட்டேன், 55 வயசு நம்ம கொடைக்கானல்ல இருப்போம், இல்ல நம்ம சுவிட்சர்லாந்துல இருப்போம். அப்ப நமக்கு காசு வேணுமே, என்ன பண்றது? அப்ப இந்த ஒரு 3 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா அடிஷனலா வராதா அப்படின்னு திங்க் பண்ணி கடைசியில போட்டேன். அங்க நான் படிச்ச விஷயம் என்னன்னா, அவர் என்ன இடத்துல இருந்தாருன்னா 80% என்ன பேச விட்டாரு. நான் அதுல வந்து நான் பார்த்தேன், அந்த half an hour தான் கான்வர்சேஷன், 20 to 25 minutes இருந்துச்சுங்க. அதுல ஒரு 15 மினிட் என்னோட விஷன். சார் எப்படியும் ஒரு 50 வயசுக்கு அப்புறம், நான் உங்க கோச் எல்லாம் பார்த்திருக்கேன், நீங்க வந்து 50 வயசுக்கு அப்புறம் எப்படி நீங்க இங்க இருக்க மாட்டீங்க, நீங்க ஃபாரின்ல எங்கேயாவது செட்டில் ஆயிருவீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சேஃபர் சைடுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி வச்சிருக்கீங்களா சார்னு ஒரு கொஸ்டின் கேட்டோன்னு யோசிச்சேன். ஆமா இல்ல, எல்லாம் இருக்கு, ஆனா சேஃபர் 100% நம்பிக்கையா என்ன இருக்கு? சரி எவ்வளவு பண்றோம், இதை ஒண்ணு பண்ணிடுவோம். கஷ்டப்பட்டு சும்மா போனா போதுன்னு சொல்லி ஒரு 30,000 ரூபாய் கொடுக்கறது எங்க, 15 லட்சம் ரூபாய் கொடுக்கறது என்ன? இதுதான் டிஃபரன்ஸ் பாருங்க. 30,000 ரூபாய் எங்க இருக்கு, 15 லட்சம் ரூபாய் எங்க இருக்கு? இனி நாளைக்கு நான் ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் போடணும், யார டீல் பண்ணுவேன்? புரியுதா உங்களுக்கு என்ன இங்க தப்பு நடக்குதுன்னு? நீங்க ஒன் டைம் சேல்ஸுக்கு பின்னாடி போறீங்க. ஒரு டைம் சேல்ஸ் பண்ணா போதும் நீங்க போனீங்க. நான் ஏன் இங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீ செஷன், உங்களுக்கு ஏன் சிலதெல்லாம் கொடுக்குறேன், சில வேல்யூ ஏன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னா, ஒன் டைம் சேல்ஸ் கிடையாது, லைஃப் டைம் என் கூட நீங்க டிராவல் பண்ணணும். கொடுத்தாதானே நீங்க வருவீங்க. இப்ப நான் கண்டென்ட்டா உங்களுக்கு கரெக்டா கொடுத்தாதானே நீங்க அடுத்தது என் கூட ரினியூ பண்ணி வர முடியும். இல்லைன்னா ஏன் இவ்வளவு இத்தனை பேர் வர்றாங்க ஒரு வருஷம் டிராவல் பண்ணி? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? கஸ்டமரை ஃபேன்ஸ் ஆகுறேன் நான் இங்க. நான் இப்ப அவரோட ஃபேன்ஸ் ஆயிட்டேன், புரியுதா உங்களுக்கு? அவர்கிட்ட நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன், அவர் பண்ண விஷயம் எனக்கு சூப்பரா இருந்துச்சு, நான் அவரோட ஃபேன்ஸ் ஆயிட்டேன். எல்ஐசி ஏஜெண்டா பார்த்தா ஓடுற என்னையே எல்ஐசில 15 லட்சம் ரூபாய் போட வச்சுட்டாருன்னா பாத்துக்கீங்களேன். சூப்பர்ல. இதுதான் சேல்ஸ், இதுதான் ஹை டிக்கெட் கோர்சர். என்ன பிரசன்ட் பண்ணணும்னு முக்கியம் கிடையாது, என்ன கொஸ்டினை எப்ப எந்த டைம்ல எப்ப கேட்கணும், அவனோட பெயின் பாயிண்ட் அப்படி அடிச்சு தூக்கணும். ஓகே, தட்ஸ் ஆஸ்கிங் ரைட் கொஸ்டின். அப்ப நீங்க எப்படி கேட்கணும் இந்த கொஸ்டின்ஸ எப்படி கேட்கணும் அப்படின்னு ஒரு ஃபார்மட்டா இருந்தா நல்லா இருக்குமா? எப்படி கேட்கணும்னு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்ல? எஸ் 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 எஸ். பேசுறவன் சேல்ஸ்மேன், கேட்கிறவன் க்ளோசர். எப்படி? பேசுறவன் சேல்ஸ்மேன், கேட்கிறவன் க்ளோசர், ஹை டிக்கெட் க்ளோசர். அது ரைட்டா கேட்கிறவன் ஹை டிக்கெட் க்ளோசர். நீங்க சேல்ஸரா, நீங்க சேல்ஸ்மேனா க்ளோசரா? சேல்ஸ்மேனா க்ளோசரா? க்ளோசர் தானே? எஸ் எஸ் க்ளோசர்னு போடுங்க. எஸ், நான் இன்னையில இருந்து ஐ ஆம் ஏ குட் க்ளோசர் போடுங்க. இன்னையில இருந்து நீங்க ஒரு விஷயத்தை கேட்க ஆரம்பிக்க போறீங்க, க்ளோசர் ஆக போறீங்க. அப்போ ஐ ஆம் ஏ குட் க்ளோசர், எக்ஸலென்ட் போடுங்க, ஐ ஆம் ஏ குட் க்ளோசர். அப்போ எப்படி கேட்கிறது, ஆஸ்கிங் ரைட் கொஸ்டின். எப்படி ஆஸ்கிங் ரைட் கொஸ்டின் எப்படி கேட்கிறது? படிச்சா நல்லா இருக்குமா? எஸ். ஃபர்ஸ்ட் ஸ்கின் கொஸ்டின். எப்படி? ஸ்கின் கொஸ்டின் எழுதிக்கங்க. ஸ்கின் கொஸ்டின். போன் கொஸ்டின் கவனமா எழுதிக்கங்க, கவனமா. இது ரொம்ப, அதாவது இது பேசிக்கான விஷயம் தான், ஆனா இதுல டெப்தா போறோம். இது ரொம்ப பேசிக்கான விஷயம் தான், ஆனா ரொம்ப டெப்த்.
போன் கொஸ்டின். அடுத்தது பிரெயின் கொஸ்டின். நாலாவது ஹார்ட் கொஸ்டின். 4 டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கணும் கஸ்டமர் கிட்ட. ஸ்கின், மேலோட்டமான ஸ்கின் கொஸ்டின், ஸ்கின் கொஸ்டின். அப்புறம் ஸ்கின்னுக்கு உள்ள இருக்கிற போன் கொஸ்டின், போனுக்கு உள்ள போய் பிரெயின் கொஸ்டின், பிரெயினுக்கு அப்புறம் என்னது ஹார்ட் கொஸ்டின். இப்படி இந்த ஃப்ளோல நீங்க கேட்டாதான், இந்த ஃப்ளோல கேட்டாதான் கஸ்டமரை நீங்க டெப்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு கஸ்டமர் உங்க முன்னாடி வர்றாங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோல நீங்க கேட்கணும். ஓகே, ஸ்கின் கொஸ்டின், போன் கொஸ்டின், பிரெயின் கொஸ்டின், ஹார்ட் கொஸ்டின். ஸ்கின் கொஸ்டின்னா என்னன்னா மேலோட்டமா ராப்போ டெவலப் பண்றதுக்கான கொஸ்டின். எப்படி? பர்பஸ் என்ன? பில்டிங் ராப்போ. இது என்னதுக்கு? ராப்போ டெவலப் பண்றதுக்கான ஸ்கின் கொஸ்டின். போன் கொஸ்டின் என்ன அப்படின்னா ரியல் பெயின் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான கொஸ்டின். ரியல் பெயின் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லும் போது மார்க்கெட்டிங் இப்ப சொன்னீங்க தெரியுமா, இப்ப சிஸ்டம்னு சொன்னீங்கல்ல, பெயின் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது என்ன கேட்கணும் சார்? எந்த இதுல சிஸ்டம் ஃபார்ம் பண்ணணும், இப்ப சிஸ்டம் ஃபார்ம் பண்றதுக்கு எந்த இடத்துல பிரச்சனையா இருக்கு, இதெல்லாம் நாங்க எப்ப கண்டுபிடிப்போம் தெரியுமா? உங்களோட ப்ரீ எம்பவர் கிளப்புக்கு வந்த பிறகு கண்டுபிடிப்போம். இந்த கொஸ்டின் எங்க போகும்? உங்களுக்கு அடுத்த கிளப்ல போகும். அதுக்கு அடுத்த எம்பவர் கிளப்ல இன்னும் கொஞ்சம் டெப்தா போகும். இதுதான் உங்க பெயினை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சுதான் சொல்யூஷன் கொடுப்பேன் நான். அப்போ ரியல் பெயின் பிகேம் த ப்ராப்ளம். அதை கண்டுபிடிக்கணும் டிக்கிங். இது என்ன பண்ணணும்? தோண்டணும். புல்டோசர் வச்சு தோன்ற மாதிரி தோண்டுனாதான் மேலோட்டமா அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் போட்ட ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? கூகுள் ஃபார்ம்ல நீங்க பேஸ்புக்ல ஃபர்ஸ்ட் போட்ட பெயின் பாயிண்டா இப்ப சொல்றீங்க இல்ல கரெக்டா? நீங்க எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க தெரியுமா? அதுல பிக்கஸ்ட் சேலஞ்ச் இன் யுவர் பிசினஸ்னு நீங்க ஒரு விஷயத்த டைப் பண்ணதும் இங்க வந்து சொல்றதும் ஒரு மாசம் கழிச்சு நீங்க சொல்றதும் வேற வேறையா இருக்கு. அப்போ ஒரு கஸ்டமர் பெயினை ஃபர்ஸ்ட் முதல்ல சொல்லும் போது அவன் ஜெனரலா தான் சொல்லுவான். ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஒரு கொஸ்டினை கேட்கறதே அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். அவனோட பிரெயின் யோசிக்காது. இப்ப நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க பிரெயின் யோசிக்க, ஆமா இல்ல எனக்கு ப்ராப்ளம் மார்க்கெட்டிங் இல்ல, என்னோட ப்ராப்ளம் நான் சோசியல் மீடியால போட்டாதானே மார்க்கெட்டிங். இப்ப எப்படி வரும்னா என்னோட ப்ராப்ளம் சேல்ஸ். சேல்ஸ் ஆமாப்பா, உன் ப்ராப்ளம் சேல்ஸ். நீ மார்க்கெட்டிங் பண்ணாதானே சேல்ஸ் கிடைக்கும். அப்போ என்னோட ப்ராப்ளம் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் ஏோ சோசியல் மீடியால நீ போட்டாதானே மார்க்கெட்டிங். முதல்ல நீ வீடியோ எடுத்தாதானே உனக்கு சோசியல் மீடியால போட முடியும். நீ வீடியோ எடுக்கணும்னா முதல்ல நீ கான்பிடண்டா இருக்கணும் இல்லையா? நீ கான்பிடண்டா இருக்கணும்னா முதல்ல இங்க கேமரா ஆன் பண்ணணும் இல்லையா? எப்படி? நீ முதல்ல இங்கேயே பேசலன்னா அப்புறம் அங்க போய் எப்படி பேச முடியும்? புரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ் என்ன? டிக்கிங் 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 டிக்கிங். தோண்டி 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 உங்களை உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சிருப்பேன். The real problem begin bone question கேட்கணும். போன் கொஸ்டின். பிரெயின் கொஸ்டின் இது என்ன ஆகும்? நீங்க கொடுக்கக்கூடிய காஸ்டுக்கு வேல்யூ கிடைக்குதா, இது ஒர்த்தா, இது கேரண்டியா வாரண்டியான்னு கேட்கக்கூடிய பிரெயின் கொஸ்டின். ஹார்ட் கொஸ்டின். ஹார்ட் கொஸ்டின் என்ன? இது எமோஷனலா அவங்களுக்கு டச் ஆகுதா, எமோஷனலா அந்த கடைசி அந்த ப்ராப்ளத்துக்கு எமோஷனலா டச் ஆகுதா கொஸ்டின் கேக்குறீங்களா? எமோஷனலா பார்க்கலாமா இன்னும் கொஞ்சம் டெப்தா? இப்ப ஸ்கின் கொஸ்டின் எப்படி கேட்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கின் கொஸ்டின் எப்படி கேட்கறது? ஸ்கின் கொஸ்டின் எப்படி கேட்கறது? ஸ்கின் கொஸ்டின் வந்து கஸ்டமரோட நேம், கஸ்டமரோட பிசினஸ், கஸ்டமரோட கேட்டகரி, கஸ்டமரோட ரெவென்யூ, கஸ்டமரோட பிளேஸ், கஸ்டமரோட ஃபேமிலி டீடைல்ஸ், இதெல்லாம் என்ன கிரியேட் பண்ணும்? ராப்போ கிரியேட் பண்ணும். இதெல்லாம் என்ன கிரியேட் பண்ணும்? கஸ்டமருக்கும் உங்களுக்குமான ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ராப்போ கிரியேட் பண்ணணும். சார் நீங்க எந்த ஊர்ல இருந்து சார் பேசுறீங்க? நீங்க என்ன பிசினஸ் சார் பண்றீங்க? உங்கள்கிட்ட எவ்வளவு எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க சார்? இப்ப நாங்க கேட்கறதெல்லாம் இது. நீங்க உங்க டைப்புக்கு நீங்க மாத்திக்கீங்க. அத நீங்க எந்த ஏரியால இருந்து சார் வரீங்க, என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ பேங்க்ல ஒர்க் பண்றீங்களா?
பேங்க்ல என்னவா சார் இருக்கீங்க? கேஷியரா இருக்கீங்களா? என்ன நீங்க உங்க தகுந்தபடி அவங்கள ராப்போ டெவலப் பண்றதுக்கான கொஸ்டின்ஸ கேட்கணும். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ராப்போ டெவலப்மெண்ட் கொஸ்டின், ஸ்கின் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஒரு ஸ்மூத் லேண்டிங் கொடுக்கணும்ல. வந்த உடனே சார் என்ன ப்ராப்ளத்துக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே வந்ததே பிரச்சனையா அப்படின்னு தோணும். புரியுதா உங்களுக்கு? எடுத்த உடனே அவங்கள ஸ்மூத்தன் பண்ணணும். அப்படியே ஒரு ஒரு ஃபெதர் மாதிரி அவங்களை கொண்டு வந்து வைக்கணும். அப்படியே ஸ்கின் கொஸ்டின், பில்ட் ராப்போ, ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொஸ்டின். ஓகே, அடுத்தது போன் கொஸ்டின். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். போன் கொஸ்டின் இது கொஞ்சம் கூட டைம் எடுத்து யோசிச்சு நீங்க எழுதி எழுதி கேட்கணும். போன் கொஸ்டின் போன் கொஸ்டின் கேட்கும் போது ரொம்ப கவனமா எழுதி எழுதி ஃபைன் டியூன் பண்ணி கொண்டு போகணும். பிக்கெஸ்ட் சேலஞ்ச் நீங்க இப்ப ஃபேஸ் பண்றது என்ன சார்? பிக்கெஸ்ட் சேலஞ்ச் கேக்குறமா? இப்ப ஃபேஸ் பண்ணக்கூடிய பிக்கெஸ்ட் சேலஞ்ச் என்ன? ஏன் இந்த ப்ராப்ளம் நடக்குது? ஒய் திஸ் ப்ராப்ளம் ஹேப்பனிங் கேட்கலாமா? ஏன் இந்த ப்ராப்ளம் நடக்குது? நீங்க உங்க பிரெயின்ல யோசிங்க. இப்ப நீங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எதனால இந்த ப்ராப்ளம் நடக்குது? ஆல்ரெடி ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? அது ஏன் ஒர்க் அவுட் ஆகல? கேட்டிருக்கீங்களா என்னைக்காவது கஸ்டமர்? உங்க உங்க காம்படிட்டரை வாங்கியிருப்பாங்க, ஆனா திரும்ப உங்ககிட்ட வந்திருப்பாங்க. சார் நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கலாமா சார்? கேஷுவலா நீங்க அவங்க கிட்ட சர்வீஸ் பண்ணிருக்கீங்க, இப்ப என்கிட்ட வந்திருக்கீங்க, அவங்க கிட்ட என்ன சார் மிஸ் ஆச்சுன்னு கேட்கலாமா? இது எதுக்கு கேக்குறோம்? என்ன மிஸ் ஆச்சுன்னு தெரிஞ்சா அதை நீங்க இங்க கொடுக்கலாம். கேளுங்க. ஏதோ ஒரு விஷயம் பிடிக்காம தான் நீங்க வந்திருக்காங்க அந்த கஸ்டமர். ஏதோ ஒரு விஷயம் பிடிக்காம தான் அதுக்கு தெரியாம 10 பேர்கிட்ட கேட்டீங்கனாலே போதும், நீங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். 10 பேர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா தெரிஞ்சிடும் நீங்க எந்த விஷயம் கரெக்ஷன் பண்ணணும். காம்படிட்டர்ல இருந்து நீங்க என்ன கரெக்ஷன் பண்ணணும். நான் எப்படி கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? காம்படிட்டர் பண்ணாத நிறைய விஷயத்த நான் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இதுதான். அங்க போனீங்க, இப்ப நிறைய பேர் வேற வேற பிளாட்ஃபார்ம்ல அட்டன் பண்ணியிருப்பாங்க இல்ல, ஆனா இங்க வந்த பிறகு இது மாதிரி இல்லையேன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் கேட்டிருக்கேன் அங்க என்ன பண்றாங்க, நான் இங்க என்ன பண்ணணும், அங்க என்ன ஃபெயிலியர், இங்க என்ன சக்சஸ். இதுவே இப்படியே கண்டினியூ பண்ணா நெக்ஸ்ட் 6 மாசத்துக்கு இப்படியே உங்க வாழ்க்கை போச்சுன்னு வச்சுக்கங்களேன், என்ன நடக்கும் சார்? பெயின் கொஸ்டின். இதனால உங்களுக்கு வரக்கூடிய லாஸ் எவ்வளவு? இப்போ நீங்க யோசிங்க அப்படியே. ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன். யார் வர்றீங்க? ஒருத்தங்களை நான் எடுத்துக்கிறேன். ஒரு கேஸ் ஸ்டடி. மணி எத்தனை சார் ஆச்சு? டைம் ஆயிடுச்சோ? 7:30 ஓகே, நம்ம நாளைக்கு இதை டெப்தா படிக்கலாம். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் கூட டெப்தா படிக்கலாம். நாளைக்கு 1 or 2 பேரை எடுத்து டெப்தா நான் அதான் சொன்னேன். அதாவது நம்மளோட எம்பவர் கிளப் மெம்பருக்காக, ஓகே, ஒரு பர்சன் ஒரு கம்பெனியை நான் எடுத்துக்கிறேன். ஒரு மாசத்துல 1 or 2 கம்பெனி, ஓகேங்களா, எடுத்து டெப்தா அனலைஸ் பண்றேன். நான் எப்படி கன்சல்டேஷன் பண்றேன்னு உங்களுக்கு நான் சொல்லி தரேன். நீங்களும் அதே மாதிரி ஒரு கன்சல்டன்ட் ஆகணும். ஓகே, நான் 1 லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்றேன். நான் ஒரு கம்பெனிக்கு 1 hour கன்சல்டேஷன் பண்றதுக்கு ஐ சார்ஜ் 1 lakh rupees. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு 10 லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்றேன். என்னோட டீம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு 90 days எடுத்து நாங்க பண்றதுக்கு 10 lakhs rupees சார்ஜ் பண்றோம். அந்த ஒரு சர்வீஸ உங்களுக்கு நம்ம எம்பவர் கிளப்ல இருக்கிறவங்களுக்கு, ஓகே, ப்ரீ எம்பவர் கிளப் இந்த கிளப்புக்கு கிடையாது, எம்பவர் கிளப்ல இருக்கிறவங்களுக்கு நான் கொடுக்குறேன். எம்பவர் கிளப்ல இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில ரேண்டமா நாங்க செலக்ட் பண்றோம் ஒரு கம்பெனியை. ஏன்னா அந்த கம்பெனி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா புரியும். ஏன்னா நீங்களும் இதே ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்ப அதுக்கு உங்க பிரெயின் யோசிக்க தொடங்கணும். ஓகே, அப்ப நாளைக்கு ஒரு லைவ் கேஸ் ஸ்டடி பார்க்கலாம். ஓகே, ஒரு கம்பெனி மாசத்துக்கு எடுக்க போறோம். அது ரேண்டமா நான் செலக்ட் பண்ணுவேன். ரேண்டமா, சரியா? ஏன்னா எனக்கு தெரியும் இங்க ஒரு பிரச்சனை பெருசா ஓடிக்கிட்டு இருக்குல்ல உங்களுக்குள்ளாடி. அந்த பிரச்சனையை இவங்களுக்கு சால்வ் பண்ணா அது ஒரு 100 பேருக்கு யூஸ் ஆகணும். இப்ப மேபி மார்க்கெட்டிங்ல ஒரு பிரச்சனையா இருக்கும். அது அந்த 90 daysல அவங்க சப்மிட் பண்ணி தரணும் எனக்கு. நான் கன்சல்டேஷன் கொடுத்தா
நான் ஒரு விஷயம் எதிர்பார்ப்பேன், என்னன்னா ரிசல்ட் இல்லாம நான் தர மாட்டேன். அதனாலதான் நான் பணம் வாங்கி பண்றது, இங்க நான் ஃப்ரீயா பண்றது. காரணம் என்னன்னா நீங்க எம்பவர் கிளப்ல இருக்கிறனால. ஆனா 90 நாள்ல எனக்கு அதை சப்மிட் பண்ணணும். அந்த கமிட்மெண்ட் இருக்கிறவங்க மட்டும் அதுல பேர் போடுங்க. சும்மா இங்க வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் வாங்கிக்கிட்டு நாளைக்கு அதை பண்ணாம இருந்தீங்கன்னா முடியாது. என்னோட கன்சல்டேஷன் டீம் தனியா இருக்காங்க. அவங்க உங்களை ட்ராக் பண்ணுவாங்க. நீங்க வாரம் வாரம் ட்ராக்கிங்ல இருப்பீங்க. மாசம் மாசம் நாங்க கேட்போம், கொஸ்டின் கேட்போம். திரும்ப மாசத்துக்கு ஒருக்கா எடுத்து இங்க வச்சு பேசுவோம். அது என்ன இடத்துல டெவலப் ஆயிருக்கு, நீங்க பண்ணுனீங்களா இல்லையா அப்படின்னு. பண்ணிடலாமா? எஸ். அப்போ மந்த்லி 1 or 2 கம்பெனி, மேபி 3 கம்பெனி கூட இருக்கலாம், எடுக்கலாம். எவ்வளவு டைம் இருக்கோ அந்த டைம். அது நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, மந்த்லி ஒரு சாட்டர்டே, நம்ம யூஸ்வலா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே கிளாஸ் வச்சிருக்கோம். தேர்ஸ்டே ரீகேப் வச்சுக்குவோம். சாட்டர்டே, ஓகேங்களா? நான் இனி இப்ப இந்த வீக்ல, இந்த மாசத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு சின்ன சேஞ்சஸ் கிரியேட் பண்ணோம். ஓகே சார், மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, ஓகேங்களா? தேர்ஸ்டே வந்து ரீகேப் செஷன். ஓகே, ஃப்ரைடே வந்து நீங்க உங்களுக்கு யாராவது இங்க நாங்க வந்து செலக்ட் பண்ணி ஸ்பீக்கர் ஆகணும்னு இருப்பீங்க தெரியுமா? நான் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் ஆகணும்னு ஆசை இருக்கும் தெரியுமா? நானும் இந்த பிளாட்ஃபார்ம்ல பேசுறேன் அப்படின்னு இருக்கும் தெரியுமா? அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஃப்ரைடே கொடுக்குறோம். இவங்க அந்த ஆனா இங்க வந்து சும்மா யானோ தானு பேசக்கூடாது. நான் திரும்ப தெளிவா சொல்றேன், எப்படி பேசணுங்கிறத நான் சொல்லி தருவேன். இத வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்க. இவங்களுக்கு நீங்க இங்க பப்ளிக்கா என்ன மாதிரி, இப்ப உங்களோட நிஷ்ல நீங்க கன்சல்டேஷன் ஆகணும்னு நினைப்பீங்க தெரியுமா? நானும் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் ஆகணும், நானும் ஒரு கோச்சர் ஆகணும். உங்க ஃபீல்டுல நீங்க கோச்சர் ஆகணும், பப்ளிக் ஸ்பீக்கர் ஆகணும், நான் என் எம்ப்ளாயிஸ்க்கு, என் டீமுக்கு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த பிளாட்ஃபார்ம். உங்க நிஷ் மார்க்கெட்ல எப்படி எடுக்கிறது? ஓகே, ஏன்னா நான் என்ன மாதிரி பல குளோன்களை நான் கிரியேட் பண்றேன். என்ன மாதிரி பல குளோன்கள் பல ஊர்லயும் இருக்கணும். இதை நான் இனிமேல் என்ன எப்படி கொண்டு வர போறேன்னா, ஒவ்வொரு கேட்டகரியில கொண்டு வர போறேன். கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை, இங்க ஒரு கிளப் ஃபார்ம் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளப், அதுல இருந்து சப் கிளப் வரும். இங்க நம்ம அடிக்கடி நம்ம சில ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவோம். இவங்கள நான் ஒரு கோச்சரா மாத்த போறேன். புரியுதா உங்களுக்கு? யூ ஆல்சோ பி எ கோச்சர். நீங்களும் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணலாம், நீங்களும் ஒரு கோச்சர் ஆகலாம். எப்படி சூப்பரா இருக்கா? இங்க இருந்து ஒவ்வொரு நிஷ் மார்க்கெட்ல இருந்து செலக்ட் பண்ண போறோம். கோயம்புத்தூர் ரீஜன்ல ஒரு 2-3 பேர், திருச்சி ரீஜன்ல ஒரு 2-3 பேர், இப்படி ஒரு ரீஜன் வைஸ்ல செலக்ட் பண்ணி அவங்கள டியூன் பண்ணி நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு வர போறோம். ஓகே, சரியா? டியூன் பண்ணி அவங்களுக்கு நிறைய பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ல நிறைய கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். எப்படி பண்ணணும், எப்படி பேசணும், எந்த இடத்துல அவங்க கரெக்ஷன் பண்ண, நிறைய விஷயங்கள் இருக்கு. அத இந்த ஃப்ரைடே அவங்களுக்கான செஷன். ஓகே, சாட்டர்டே வந்து நான் ரேண்டமா பண்ணுவேன். எப்படின்னா, எனக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா இந்த கன்சல்டேஷன், அந்த கேஸ் ஸ்டடியை பண்ணுவேன். இல்ல சாட்டர்டே வந்து நீங்க வேணும்னா உள்ளுக்குள்ளாடி டிஸ்கஷன் மோடு வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அது நம்ம வந்து ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம். உங்களுக்குள்ளாடி இப்ப நீங்க ஒரு ப்ராப்ளத்தை பேசணும். இப்ப எக்ஸாம்பிள் கண்ணன் சார் இருக்காரு. நீங்க என்ன சார், எந்த ஊரு? எந்த ஊர் சார்? சார் பொள்ளாச்சிங்க சார். பொள்ளாச்சி. என்ன பிசினஸ் சார் பண்றீங்க? பர்னிச்சருங்க சார். பர்னிச்சர். அப்போ நீங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல நான் இந்த மாதிரி இது பண்ணிருக்கேன் சார், இதுக்கு எப்படி சொல்யூஷன், நீங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் வச்சுக்கலாம். டிஸ்கஷன், குரூப் டிஸ்கஷன் டே வித் கைடன்ஸோட. ஒரு சில கைடன் லைன் வச்சிருப்பாங்க. எடுத்த உடனே எல்லாரும் பேசுற மாதிரி இருக்கக்கூடாது, ப்ராப்பரா சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போற மாதிரி. இதுல நான் வந்து ஒரு நாள் மாசத்துல 1 day or 2 day கேஸ் ஸ்டடி பண்ணுவேன். ஓகே, சம் கிளாஸஸ் Q&A செஷனா இருக்கும், சம் கிளாஸஸ் கேஸ் ஸ்டடியா இருக்கும். பண்ணிக்கலாமா? எஸ். ஓகே, ஆனா நமக்கு வந்து இதுதான் கமிட்டட் கிளாஸ் ஆக்சுவலா. ஆனா இது வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம இந்த மாசம் ஒரு ட்ரையல் பண்ணி பாக்குறோம். இந்த மந்த் ஒரு ட்ரையல் பீரியட்ல பண்ணி பாக்குறோம். ஏன்னா நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு ஹேபிட் வளர்க்கறதுக்காக. ஏன்னா வீக் ஃபுல்லா நீங்க ஒரு கன்சிஸ்டன்சியா இந்த டைமை நீங்க அப்ளை பண்றதுக்கு ஒரு கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஜஸ்ட் ட்ரை திஸ் மந்த், இந்த மந்த் ஃபுல்லா. எஸ், ரெடி. தேங்க்யூ சோ மச், லவ் யூ ஆல். நாளைக்கு பார்ப்போம். டெப்தா, நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு டெப்த் இருக்கு இதுக்குள்ள. நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு டெப்த் இருக்கு. ஓகே, நாளைக்கு பார்ப்போம். எஸ், தேங்க்யூ.